மசூதானே என்ன படிக்கிறீங்க? இது வந்து தாவணி வெட்டிட்டீங்களா? ஸோ இந்த தாக்கா வந்து வெட்டுறீங்க. எப்படி அளவு எடுக்கிறீங்க? அளவு தான் இருக்குல்ல, காமிங்க. டேபிளில் வச்சிருக்கீங்க மார்க்கர். ஓகே, வைங்க. சரியா? ஓகே, அது விடுங்க, அளவு விட்டுருங்க. விட்டுருங்க. ஓகே, இப்போ சும்மா அளவு எடுங்க. அதே அளவுக்கு அது எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்போ இத்தனை நாள் டெய்லி பண்ணுறீங்கள, அப்போ எப்படி இருக்கு அது பார்க்காதீங்க. அது பார்க்கவும் நீங்கள் உங்கள் மனசால எவ்வளோ வரும் பாருங்க. நீங்கள் கரெக்டாக கை வைக்கணும். ஓகே, கரெக்டாக மேட்ச் ஆகல டேபிள். ஓகே வைங்க. கரெக்டாக மேட்ச் ஆகும். கொஞ்சம் குடிச்சா காமிங்களா கரெக்டாக காமிங்க. வாங்க, கரெக்டாக காமிங்க. கொஞ்சம் குடிச்சு இங்கே வர்றது கொஞ்சங்க. ஸோ ஓரளவுக்கு வந்துட்டு இல்லை, அப்போ தூக்கத்துலேயே வெட்டிடலாம்ல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது என்ன ஐட்டம் வச்சு பார்க்குறோம்? இப்போ வந்து ஜாப்பனீஸில் என்னது? இது வந்து ஃபெரிகோசன், புறை இல்லாதது. ஆமாம், கூடுனது ஒன்று இருக்குது, கொஞ்சம் கம்மியானது ஒன்று இருக்குது. கூடுனது ஒன்று இருக்குது, கூடுன ஒன்று இருக்குது. கேபிஎஸ்ஸின்பாங்களா? ஆமாம். அதுக்கு அடுத்து அதே இதில் புறை இல்லாமல் வரும். புறை இல்லாமல் என்ன வச்சிருக்கிறீங்க? இதில் டிசைன் வச்சிருக்கீங்க. இதில் 5 டிசைன் வரும். இப்போ வந்து புது டிசைன். இது புது டிசைனா? பார்க்கலாம், கலர்ஸ் பார்க்கலாமா? இப்போ வெட்டிட்டு இருக்கேன். சரி, என்ன காமிங்க. இது ஒரு கலர்ஸ். இது ஒரு கலரா? இது மரூனா? ஓகே, சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இது எத்தனை யார்டு? இது 3 யார்டு. 3 யார்டு அரை சாரி. அப்போ இது சரி. இது ஒரு கலர். அடுத்தது இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ளூ, டார்க் ப்ளூ. ஓகே, அடுத்தது காமிங்க. அடுத்து ப்ரௌன். சூப்பராக இருக்குது. ஓகே, ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டிசைன் சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, எந்த ஊரான தயாரிக்கிறாங்க? ஜப்பான் தானே? போய் நீங்கள் பார்த்தீங்களா ஜப்பானில்? ஜப்பானுக்கு ஒரு ட்ரிப்பு போட்டுருவோம் இன்ஷா அல்லாஹ். ஜப்பனீஸ் பேசவே இல்லை நீங்கள்? ஜப்பனீஸ் பேச மாட்டீங்களா? சரி, ஓகே. தமிழே வராதா? என்னென்ன சரியா தமிழ் பேசுறிய? சரி, கோனிச்சிவா தான் நினைக்கிறேன். ஆமாம், அரிகாத்தோ மாசம் சொன்னால் அதான், அவ்வளோதான். 2 வார்த்தை எனக்கு தெரியும். ஓகே, இது வந்து பிளாக். ஓகே, அண்ட் இப்போ பார்த்துமே ஆரஞ்சு, அது வச்சினது. ஆமாம். ஓகே, இதுதான் இப்போ புது கலர்ஸ். வேற எதுவும் வச்சிருக்கீங்களா இது தவிர்த்து? இது கலர்ஸ் இது போக இருக்கு. நெக்ஸ்ட் சும்மா காமிங்க எங்களுக்கு. எங்க வச்சிருக்கீங்க? இப்போ இங்க இதுக்கு முன்னாடி உள்ள டிசைன்ஸ் அப்படியே சும்மா டக்கு எடுத்து காமிங்க. அதுக்கு முன்னாடி உள்ள டிசைன்ஸ். இது ஒரு இதுலயே எனக்கு கலர்ஸ் இருக்குது. இதுலயே ஆமா, இதுலயே கலர்ஸ் இருக்கு, இதுலயே கலர்ஸ். ஓகே, அப்படியே காமிங்க. இதெல்லாம் ஓகே, டிசைன். இது ஒரு டிசைன். இதுக்கு முன்னாடி உள்ளது. ஓகே, அந்த டைப் ஒரு டிசைன். ஆமா, இதெல்லாம் இது ஒரு டிசைன். மாஷா, டிசைன் வந்துகிட்டே இருக்குது. அப்ப டிசைனும் வச்சிருக்கீங்க, கலரும் வச்சிருக்கீங்க. எப்படி நம்ம ஜாப்பனீஸ் சாரியில பாக்குறோமோ என்ன கலர் கேட்டாலும் எந்த கலரும் கொடுத்துருக்கீங்க. அப்ப மெல்ட்டி இப்ப நான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன். அழைக்குமா? எப்படி இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்ப ஒரு ஃபுல் புடவை போடுவாங்கல்ல, ஆமா, இவங்க பாதி ரெண்டுத்தையும் போட்டா வித்தியாசம் பண்ண வேண்டியதுதானே? அந்த மாதிரி யோசிச்சுக்கல நீங்க. இதையும் சேர்த்து தச்சு 6 இடம் வித்துற வேண்டியதுதானே? இவனுக்கே யோசிக்கணும் மசூத் பாய். ஓகே, வேற என்ன வச்சிருக்கீங்க? ஓரளவுக்கு தான் டிசைன்ஸா? ஸோ 1 2 3 4 5 6 7 இது ஒன்று 8 9. ஸோ 9 10 டிசைன் கிட்ட வச்சிருக்கீங்க இப்போ. ஓகே, இதுதான் நம்ம என்ன ஐட்டம் பார்த்தோம்? ஃபர்கசன் ஜாப்பனீஸ் தாவாணி. சேர்த்து 9. சரியா? அப்போ ஜாப்பனீஸ் தாவாணியில நம்ம 9 டிசைன் பார்த்துருக்குறோம் ஃபர்கசன்ல. சரியா? இது பொறை இல்லை. ஓகே, தேங்க்யூ.